பிஆர்டிசிக்கு இந்த ரூட்ஸில் நல்ல டிமாண்ட் இருக்க ஒரு பஸ் தாங்க. ஏன்னா எல்லா ரூட்லேயும் மோஸ்ட்டாக பிஆர்டிசிக்கு நல்ல டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாண்டிச்சேரி பெங்களூர் ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா பிஆர்டிசிக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பெங்களூர் சாந்தி நகர் பஸ் டெர்மினஸ். ஸோ இங்கே பெங்களூர்லேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான பஸ் ஜேர்னி தாங்க பண்ண போகிறோம். நினைக்கிற மாதிரி பின்னாடி நிற்கிற எஸ்சிடிசி அப்படின்னு கேட்பீங்க, இது கிடையாது. நம்ம தமிழ்நாடு சைடு தான் போக போகிறோம். பட் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான பஸ்ஸில் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா எங்கே போக போகணுன்னா பாண்டிச்சேரிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பாண்டிச்சேரின்னொன்னே நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. பிஆர்டிசி பஸ்ஸில் நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம். பிஆர்டிசி பார்த்திங்கன்னா ரீசண்டாக பிராண்ட் நியூ BS6 அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தாங்க இன்றைக்கி நம்மளோட ட்ராவல் இருக்கும்போது நீங்கள் நினச்சிருப்பீங்க பிஆர்டிசி புது பஸ் வந்ததுல தான் இந்த ரூட் ஆப்ரேட் ஆகிட்டுருக்காங்க. அப்படி கிடையாது. மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடிலேருந்தே நமக்கு பிஆர்டிசி பஸ்ஸஸ் பாண்டிச்சேரி டு பெங்களூர், பெங்களூர் டு பாண்டிச்சேரி ரெகுலராக ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி இந்த புது பஸ்ஸை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து பாண்டிச்சேரி, அதாவது பெங்களூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு இங்கேருந்து பஸ் கிளம்புன்னு சொல்லியிருந்தாங்க. பட் பஸ் இன்னும் வரல. வந்த வாட்டி பஸ்ஸில் பர்மிஷன் கட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு நம்ம ட்ராவல் ஃபுல் ஜேர்னி பாண்டிச்சேரி வரைக்கும் பண்ண போகிறோம். சரி வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் 12:05 தான் ஆகுது. இன்னும் ஒரு 25 மினிட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே பஸ் வரதான்னு பார்ப்போம். ஏன்னா பஸ் வந்தாலும் ஒன்றே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு போக போக தான் சீட்ஸ்லாம் ஏற்றுவாங்க. அது எப்படி என்னன்றதை பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக நம்மளோட பிஆர்டிசி பஸ் வந்துருச்சுங்க. கரெக்டாக 12:30 தான் வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து இன்னொரு 5 மினிட்ஸில் கிளம்பிடுவாங்க. வாங்க டக்குன்னு அப்படியே ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிஆர்டிசி பஸ்ஸோட இன்டீரியர் ஷாட்ஸை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்க, நம்மளோட சூப்பரான பெங்களூர் பாண்டிச்சேரி பிஆர்டிசி புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் இவங்களோட பஸ்ஸில் சூப்பராக ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் டிக்கெட், ஃபேரு அண்ட் ரூட்டு அண்ட் டைமிங் எல்லாமே உங்களுக்கு போக சொல்கிறேன். வாங்களோட நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ
ஸோ நம்மளோட பிஆர்டிசியோட அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம மாகே பஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதே போல் ஒரு அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்படியே வாங்க நம்ம சீட்ஸில் உட்காந்து சீட்ஸோட கம்ஃபர்ட்டு அதை என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ அப்படியே அட்ஜஸ்டபிள் டைப் ஃபுட் ரெஸ்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கே வாட்டர் பாட்டில் பவுச் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு ஹேண்டிலு அண்ட் ஒரு ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. மேகசின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டோட ஃபோமும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம ஆல்ரெடி எல்லாமே நம்ம வந்து மாகே பஸ்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரியான ஒரு இதுதான் இது. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லெதர் குஷனில் லைட்டாக கொடுத்துருக்காங்க. இது வேணா ஓப்பன் பண்ணி முடிக்கலாம். வேணா சைடில் நமக்கு புஷ்பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் லிவர் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஹார்ம்ரெஸ்ட், அதாவது இந்த 2 சீட்டுக்கு நடுவில் 3 ஹார்ம்ரெஸ்ட் அந்தாண்டையே கொடுத்துருக்காங்க. மிடில்லையும் கொடுத்துருக்காங்க, இந்த சைட்லேயும் கார்னர்லேயும் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் சார்ஜிங் போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எமர்ஜென்சி SOS பட்டன் இருக்குது. இது ப்ரெஸ் பண்ணால் போதும், ஃப்ரண்ட்டில் என்ன ஒன்றா ஹெல்ப்னா வந்துடுவாங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்ஸ், பட் ரீடிங் லைட்ஸ் அங்கே முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஆன் பண்ணல. ஸோ அதனால் டே டைம் சர்வீஸுக்கு நமக்கு ரீடிங் லைட்ஸ் தேவையில்லை. ஸோ புஷ்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சூப்பராகவே கொடுத்துருக்காங்க, நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்குது சீட்லாம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் இந்த பஸ்ஸில் இருக்குங்க, பாருங்கள் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிவி கூட பார்த்திங்கன்னா இருக்குது, பட் எதுவும் பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணலை. மேபி ஹைவேஸில் போனால் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மாகே பஸ்லேயும் பார்த்துருப்போம், அதுலேயும் நைட் டைம் சர்வீஸ்ன்றதெல்லாம் நம்ம வந்து அதில் போடலையே என்னமோ. பட் இது டே டைம் சர்வீஸ், பார்க்கலாம். செம்ம ஒரு கோயின்சிடென்ட்டான சம்பவம் நடந்துச்சுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரைவர் அண்ணா ஆல்ரெடி நம்ம மாகே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது வந்திருந்த அதே டிரைவர் அண்ணா தான் இப்போ இந்த பெங்களூர் பஸ்க்கு வந்திருக்காரு. அண்ணன் பார்த்தவொடனே நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு. ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் முன்னே எல்லா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் முக்கியமான பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் போவாங்க. ஏன்னா பஸ்ஸே ஆல்ரெடி ஃபுல்லாக காலியாக தான் வருது. ஸோ பஸ் ஸ்டாண்ட்ஸ்குள்ளே போனால் தான் அதை 1-2 சீட் ஏறுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, பிஆர்டிசிக்கு இந்த ரூட்ஸில் நல்ல டிமாண்ட் இருக்க ஒரு பஸ்ஸு தாங்க. ஏன்னா எல்லா ரூட்லேயும் மோஸ்ட்டாக பிஆர்டிசிக்கு நல்ல டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாண்டிச்சேரி பெங்களூர் ரூட்லேயும் பார்த்திங்கன்னா பிஆர்டிசிக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பஸ் போகிற ரூட்டை பற்றி இப்போ சொல்லிடுறாங்க. பெங்களூரில் எடுத்து நமக்கு ஒசூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை வழியாக வேட்டவளம், விழுப்புரம் போய் அப்படியே நமக்கு பாண்டி போகிறாங்க. ஸோ இந்த ரூட்ஸில் மோஸ்ட்டாக நமக்கு திருவண்ணாமலைக்கு நல்ல சீட் ஆகும், சீட்லாம் ஃபில் ஆகும். ஸோ வாங்க அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் பார்த்திங்கன்னா பஸ்ஸு பார்த்திங்கன்னா நமக்கு லஞ்ச் பிரேக் பார்த்திங்கன்னா அங்கே கிருஷ்ணகிரி பக்கமாக நிறுத்துவோன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். இதே பகல் வண்டி டேட் அறிவிச்சது அப்புறம் தான் விட்டாங்க. இதுதான் முதல்ல 10 வண்டி வரும்போது விட்டாங்க. ஸோ இந்த டோர்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மாகே பஸ்ஸில் பார்த்த மாதிரி தான் ஃபோல்ட் ஆகி க்ளோஸ் ஆகிறது தான், ஸ்ட்ரெயிட் டோர்ஸாக கொடுக்கல. அண்ட் டோர்ஸ் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எப்பயுமே டோர்ஸ் க்ளோஸ் பண்ணி தான் ஓட்டுறாங்க.
பார்த்து அப்புறம் பார்த்து போய் வந்துடலாம். ஓகேங்க, கரெக்டாக டைம் 2:30 ஆகுது. நமக்கு வந்து கிருஷ்ணகிரி பக்கத்தில் வந்து அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி லஞ்ச் பிரேக்காக இங்கே நிறுத்திருக்காங்க, ஹோட்டல் உதயான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நிறைய ஆம்னி பஸ்ஸஸ்லாம் நிறுத்துவாங்களாமான்னு ஆக்சுவலாக நம்மளோட பிஆர்டிசி நிற்கிது. டிஎன்எஸ்சிசி பஸ் கூட பார்த்திங்கன்னா இங்கே தான் நிறுத்துகிறாங்க. ஸோ ஒரு நல்ல ரெஸ்டாப்பாக தான் நிறுத்தியிருக்காங்க. வாங்க, நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம 12:30க்கு பஸ் பெங்களூர்னு கிளம்பிச்சு. ஸோ மேக்ஸிமம் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா லஞ்ச் பிரேக் நிறுத்திருக்காங்க. நாங்களும் இன்னும் சாப்பிடல. போய் சாப்பிட்டு வந்துட்டு எப்படி இருக்குது அந்த ரெஸ்ட் ரூம்ஸு, இந்த பஸ்ஸஸ் பற்றினா ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அது போதுமா உனக்கு? அவர் சொல்லிட்டாரு 3 தானே 3. ஏமா அதான் அங்கே போகணுமாப்பா, லேட் ஆகிடுச்சு. நாங்களே 12:30 தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த வண்டி கொஞ்சம் தான் சரி பார்த்துக்கலாம். இதுக்கு 2 மெக்கானிக் வந்து குரு நின்று அப்புறமா ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன சாவி ஆக மாட்டேன். ஸோ இந்த பெங்களூரு புதுச்சேரி ரூட் பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோட்டிலே அமைஞ்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஸோ நம்ம பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணி ஒசூர், கிருஷ்ணகிரிலாம் தாண்டி போயிட்டுருக்கோம். அடுத்து திருவண்ணாமலை, விழுப்புரம், அப்படியே பாண்டிச்சேரிங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்திருக்கிறது மத்தூர்.
பைப்பில் போட்டுக்கிறாங்க ரயில்வே போனல ஆ ஒன்றும் முடியல மாங்காய் மாங்காய் தான் போத்தாரா புதுசாக வராரு அவருக்கு கல்லாவின்னு தெரியாதா எதுவும் தெரியாது அவருக்கு தக்காளி எங்கே இருக்குது
எடுத்துட்டு வரவா வேணாமா? என்னன்னு சொல்லி அதுக்காக போனேன். பொண்ணையும் கூப்பிடலையா? வீட்டுக்கு வரலையா? ஆமாம். ஆமாம்மா. அவங்க எங்க மாமனாருக்கு அத்தை விடு. அப்படியா? இது எந்த விதத்தில் நான் ஏறி எங்கே போகணுமே தெரியல. போங்க சரிங்க. அவன் மனசாட்சி நல்லா தான் தெரியுதா சொல்லு. ஐய் அதை கேட்கலடா, இது நம்ம இதாக கேட்கலாம். மனசாட்சி நல்லா தான் தெரியுதா? ஆமாம் சரி சரி. சரி ரைட் வந்துட்டாங்க. அது சொல்றது இல்லையா? போயினே இருக்கேன். என்ன சொல்றீங்க? நான் ஏற்கனவே ஒரு டைம் நிறைய ரொம்ப பண்ணோம். சரிங்களா? ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆமாம் அதை கேட்க
பஸ் எல்லாம் வாங்க, பாண்டி பஸ் லாஸ்ட் ஸ்டாப் வாங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. லக்கேஜ் ஓபன் செய்யணும். எடுத்துங்க போங்க அப்புறம். ஃபைனலி ஒரு 10 மினிட்ஸ் இயர்லியாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி புதுச்சேரி பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ பெங்களூர் டு புதுச்சேரி டே டைம் சர்வீஸ் செம சூப்பராகவே நமக்கு பிராண்ட் நியூ பிஆர்டிசி பஸ்ஸில் அமைஞ்சுது. பிராண்ட் நியூன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 20 டேஸாக பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் நியூ BS6 பிஆர்டிசி பஸ்ஸோட அல்ட்ரா டெலக்ஸ் பஸ்ஸில் ட்ராவல் செம சூப்பராக இருந்துச்சு. ஸோ க்ரூஸை பொறுத்த வரைக்கும் டிரைவர் அண்ட் கண்டக்டர்னால் நமக்கு ஆல்ரெடி ரொம்ப தெரிஞ்சவங்க தான். எனக்கு ஆல்ரெடி நாகர்கோவில் பஸ்ஸில் வந்து கண்டக்டர்னாவும் நம்ம மாஹே பஸ்ஸில் வந்து டிரைவர்னாவும் தான் பார்த்திங்கன்னா இந்த பெங்களூர் பஸ்ஸுக்கு வந்திருந்தாங்க. ஸோ ட்ராவல் வைஸ் உங்களுக்கு செம சூப்பராக இருந்துச்சு. டிக்கெட் ஃபேர் பெங்களூர் டு புதுச்சேரிக்கு அல்ட்ரா டெலக்ஸ் டிக்கெட் பிஆர்டிசி டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 430 ரூபா. அதாவது நீங்கள் கண்டக்டர்கிட்டே ஆனீங்கன்னா 430 ரூபா. இதே நீங்கள் வந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 40 ரூபா என்னமோ அதிகமாகும். டோட்டலாக வந்து 470 460 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அவங்களோட ஓன் வெப்சைட், அதாவது PRTC.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் ஜேர்னி உங்களுக்கு சூப்பராகவே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் டைமிங் படி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வர வழியில் நமக்கு வந்து மதகரிப்பட்டு டு அந்த வில்லியனூர் ரோடு அது வந்து சுற்றி வரதுனால மட்டும்தான் இந்த டிலே. மற்றபடி பார்த்திங்கன்னா இயர்லியாக வந்து அது பார்த்திங்கன்னா விழுப்புரம்லாம் பிஃபோர் டைமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. 7 மணிக்கு வரணும், பட் 6:45 பார்த்தீங்கன்னா விழுப்புரமே வந்துட்டாங்க. ஸோ சூப்பரான ட்ராவல் அமைஞ்சுது. அண்ட் ஜேர்னி வைஸ் எல்லாமே செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. டிரைவர் என்னாலும் நல்லா சூப்பராக ரன் பண்ணிட்டு வந்தார் பஸ்ஸை. நல்லா ஸ்மூத்தாக 80லே மேக்ஸிமம் 80லே பார்த்தீங்கன்னா 1 வேல கூட நல்லா ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார். ஸோ இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம TNSTC HCTC பஸ்ஸஸ் தான் இருக்கும். PRTC ஒன்று கூட காணான்னு பார்ப்பீங்க, இதுக்கு மேலே தான் வரும். ஸோ நம்ம பெங்களூர் பஸ் வரும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு திருப்பதி பஸ்ஸும் இங்கேருந்து கிளம்புறதுக்குரிய பஸ்ஸும் பார்த்திங்கன்னா வரும். டோட்டலாக நமக்கு 8 hours ஜேர்னியாக இன்றைக்கி இருந்துச்சிங்க. 8 hours ஜேர்னிங்கிறது ரொம்ப உங்களுக்கு வந்து டே டைமில் வந்து ரொம்ப இதுவாக தோணலாம். பட் பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபெக்டாக PRTC வந்து அவங்களோட சர்வீஸ் வந்து டே அண்ட் நைட் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அதே பஸ் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பஸ் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வெளியே பஸ் ஸ்டாண்டோட வெளியே ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்க. ஸோ அந்த பஸ் திரும்பி ரிட்டன் இங்கே 11 மணிக்கு நமக்கு பாண்டி டு பெங்களூர் சர்வீஸ் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டே அண்ட் நைட் சர்வீஸுக்கு நீங்கள் பெங்களூர் டு பாண்டி டு பெங்களூர் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸை, அதாவது PRTC பஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ட்ராவல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அண்ட் ஏதாவது சொல்ல மறந்துனா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு PRTC பஸ்ஸை பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் PRTC பஸ்ஸோட விளாக் இன்னும் புது பஸ்ஸஸில் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ண தான் போகிறோம். ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம PRTCயில் மாகே பஸ் ட்ரை பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பெங்களூர் பஸ்ஸையும் ட்ரை பண்ணிட்டோம். இன்னும் அடுத்தடுத்து இருக்கிற பஸ்ஸஸை ஒவ்வொன்றா ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அண்ட் டெல் தன் பாய் ஃப்ரம் தாமோதரன்.